கொண்டு போயிட்டாங்க. எண்ணிக்கை ரொம்ப முக்கியம். ஏய், அந்த பொண்ணு மேல என்னடா கோவம்? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நினைக்கிறேன் சார். யாரு போகணும்னு நினைக்கிறீங்க? ஒரு அரை ஒண்ணு விட்டுருவேன். காது ரொம்ப ஐடியா இல்ல. சாரி சார், நான் ரொம்ப லென்த்தா போனனால எனக்கு சொல்ல கொஸ்டின் மறந்துட்டேன் சார். அது நக்கல் பண்றான். அவங்க போன்னு நினைக்கிறேன் சார். அதனால நினைக்கிறீங்க. ஓகே, எஸ் பாரு. வெளியே வந்து பேசிக்கலாங்க, நம்ம ஓரம் பேசுறோம்ல. ஏய் ஆமாண்டா. அவருடைய கேரக்டர்ல வந்து தன்னுடைய வீட்டுல இருந்து எப்படி எதனா நினைச்சிருவாங்களோ, இப்படி இருந்தா இதை பண்ணா, பக்கத்துல இருந்தா ஒரு ஹக் பண்ணா, அந்த அந்த இதுல வந்து அவங்க அப்படி வந்திருக்காங்க போல. அந்த பஞ்சுவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அது பிடிச்சிருக்குது. ஏன்னா இதுதான் நடிச்சிட்டாங்க, இருந்தாலும் அவங்க வீட்டில் அப்படி வளர்த்துருக்காங்க போல. அது ஒன்று. கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து அதுக்காக வந்து மற்றவங்கள வந்து அப்படி நினைக்கல. அது வந்து அவங்கள விடிய நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். விஜய் சேதுபதி சார் இல்லை, நாங்க வார்த்தைதான் சொல்ற போறேன். போங்கடா சொல்லாதீங்க. சொல்லு. ஏன்னா வந்து வியானா ஷீ இஸ் வெரி பிரிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷீ இஸ் பிரிட்டி. வெளியில மட்டும் இல்ல, உள்ளார கூட. எல்லாருக்கும் தெரியாது. குழந்தை மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் தப்பா எடுத்துக்குவாங்க அவளை. அவளுக்கு என்னன்னா, எனக்கு அவ போல்ட்னஸ் பிடிக்கும். அவ வந்து ஒருத்தவங்க பேசிட்டாங்க. இப்ப அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஃபுல் பிக் பாஸ் ஹவுஸே அவ முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அவ பதறவே இல்லை ஒரு செகண்ட். அவ பாட்டு அவ பாயிண்ட கரெக்டா எடுத்து அவ சொன்னா. லைக் சொல்றேன், அந்த போல்ட்னஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன கரண்ட் போனனால அவ வெக்கப்படுற அழக அண்ணனால பார்க்க முடியலடா நடக்கும்போது அப்போ வந்து உட்காந்து பேசிடாம அது எனக்கு பிடிச்சிருந்து. சரி, நிதானமா பொறுமையா கேட்டாங்க. அவங்க பெருசா எமோஷனல் ஆகல, உட்காந்து கேட்டாங்க. அது பிடிச்சிருந்து. அவங்க செத்துட்டாங்க. அப்புறம் ஏதாவது தப்பு பண்ணா அவங்களே வந்து அந்த கிரட்ஜ எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க, சொல்லிடுறாங்க. என்னடா பிடிக்கும் பைத்தியம். நான் கமுதின்ட்ட ஒரு க்ளோஷர் கொடுத்து 2 பேர்கிட்டயும் முடிச்சு விட்டேன். நீயும் எனக்கு வேண்டாம், நீயும் எனக்கு வேண்டாம். சும்மா சொல்லாத லட்சுமி, லவ்ஸ் தானே. எப்ப நான் முடிச்சு விட்டோன்னா இப்போ எனக்கு தைரியம் வந்துச்சு. எனக்கு அமிர்தனே இல்ல, நீ நடி டிஸ்கோ திருப்பதி லட்டு கான வினோத் ஷூவு ஆக்சசரிஸ் போட்டுக்கிற சட்டை சொக்கா எல்லாமே வந்து சூப்பரா டிப்டாப்பா ரெடி ஆயிட்டாரு. ஐலைனர் மஸ்காரா இதெல்லாம் போடாமலே வந்து நல்லா அழகா பிரசன்டபிளா இருக்கிறாங்க அப்படின்னா ஐ வுட் சே திவ்யா. கன்யா அக்கா ரொம்ப பிரசன்டபிளா இருப்பாங்க. பசங்க ஆக்சசரிஸ் போடலனா அழகா இருக்கும்னு நான் பார்த்தது எஃப்ஜே கிட்ட. என்னம்மா நீ இங்க வந்துட்ட? ஒன்னு சொன்னா யாராவது என்ன திட்டுவாங்களான்னு எனக்கு தெரியல. அட்டாக் பண்றீல? யாராவது நீங்க பாக்குறதுக்கு ரஷ்மிகா மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிருக்காங்களா? நானும் ஏதாவது சொன்னா என்னையும் திட்டுவாங்களான்னு தெரியல. சொல்லுங்க. இல்ல ஜஸ்ட் சொன்னேன், அவ்வளவுதான். ஆனா அவங்கள விட நீங்க தான் ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த வீட்டுல ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி நெஞ்சுக்குள்ளே அதுக்கப்புறம் மீதி எல்லாம் நாங்க பாடு. அப்படி பாடு. கமருது, நீங்க என்ன பாட்டு இப்ப பாடிட்டு இருக்கீங்க? நமக்கு மட்டும் தான்டா வாழ்க்கையில எதுவுமே கிடைக்காம அல்ல சொல்லியா போகுது. ஏதோ பார்த்தாலும் கைது சேர மாட்டேங்குது. நமக்குலாம் என்ன வாழ்க்கை?